தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. ஸோ இப்போ தக் லைஃப்ல இன்னொரு விமர்சனம் ஒன்று மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காஸ்ட் நேம் வந்து மறுபடியும் சொல்கிறாங்க. I think mentioning caste was not a problem. Okay. Or people didn't know it was a problem. உன்னோட காஸ்ட் மார்க்கரை ஏன் நீ ஒரு சைன் ஆஃப் அப்ரெஷனாக பார்க்குற? Why can't it be has a little bit of pride and say responsibility in a way where everybody is equal? பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் ஏன் இன்னும் வந்து தலித் சினிமா எடுக்கிறாங்க, அதுதான் இங்கே இல்லவே இல்லையேன்னு சொல்லும்போது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். இது கமல்ஹாசன் இதை சொல்கிறதுனால நம்ம வந்து திரும்ப பழசுக்கு போகிறோமா? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ ஹிஸ்ட்ரி. நோ இப்போ நம்ம இன்னும் சண்டை போடுறோமான்னு இந்த ஏன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏன் இன்னும் வந்து காஸ்ட் பேஸ்ட் மார்க்கர்ஸ் இருக்குது? அதையே எராடிகேட் பண்ண துப்பு இல்லை நமக்கு. ஏன்னா லைக் சினிமா வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்றதுனால தானே. தலைவா, ஹையஸ்ட் ஃபுட்ஃபால் கொண்ட தமிழ் திரைப்படம் தமிழ்நாட்டில் எதுன்னு தெரியுமா? தேட்டரே போகாமல் வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க. சென்சர் சர்டிஃபிகேட்டே ரூபாயை கொடுத்து வாங்க முடியும். அப்புறம் நீங்கள் அதில் போயிட்டு உலகநாயகன் தன்னோட அந்த நாயக்கர்னு சொல்கிறதுனால இங்கே சமுதாய சீரழிப்பு அது என்னது ஒடி சேட் சமுதாய சீரழிப்பா whatever happens அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் லைக் அ ஹோக்ஸ் டு மீ. இந்தியன்னு அப்போ எடுத்தாங்க, அப்போ நீங்கள் லஞ்சம் ஒழிக்கணும்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்பயும் அதே பிரச்சனையாங்க அப்படின்னா இப்போயும் நாளைக்கு திறந்து பார்த்தா எவன் யார்கிட்ட எப்படி அடிச்சிருக்கான்றது தான் இன்னி வரைக்கும் செய்தியாகவே இருக்குது. டு மீ சேனாபதி ஒரு முறையும் அவதரிக்கும் பொழுது எவ்ரி டைம் ஹி கம்ஸ் ஹி இஸ் ஹியர் டு க்ளீன் அப். டீப் ஃபேக் ரஷ்மிகாவோட வீடியோ பயங்கரமாக ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு 18 வயசுக்கு முன்னாடி குழந்தைங்களோட ஃபோட்டோவை அப்பா அம்மா அப்லோட் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஐ எம் நாட் கோனா அலோவ் மை நீஸ் அண்ட் நெஃப்யூ டு கோ ஆன்லைன் to put up their pictures. அந்த லியோ படம் சுற்றி உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. நீங்கள் வந்து ஒன் சைடடாக பண்ணுறீங்க, லியோக்கு அகெயின்ஸ்டாக ஒரு அஜெண்டா வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது. சர்க்கார் நல்லா இருக்குன்னு நான் மட்டும் சொல்லும் போது விஜய் ஃபேன்ஸ் என்ன வீட்டுக்கு எனக்கு பொக்கே அமிச்சாங்களா? nobody came and told thank you bro, you've saved a Vijay film. So அனிருத்தோட மியூசிக் ஃபார் தட் அது வேற ஏதோ ஒரு பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் போட்டு வேற ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த பாட்டு நல்லா இல்லைன்னா ஓகே, அனிருத் கேட்கல, ஓகே முடிஞ்சு, நல்லா இல்லை, அடுத்து என்ன கொடுக்குறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ லேர்னிங் கர்வ் ஃபார் ஹிம் ஆல்சோ. உங்க டைம்ல சொல்லணும்னா ஒரு ப்ரீ பிளான்ட் அசாசினேஷன். ஆமா, ஷூர், that's how it is, right? Because he can't keep straining his body all the time. எல்லாத்தையுமே ரசி சூப்பர் அப்படி க்ளோரிஃபை பண்ணலாம் நான் சொல்ல. தட்ஸ் மோர் டு அவர் ப்ராடக்ட்டை நம்ம பார்க்கும் போதே இல்லை டிங் 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 சைடில் நம்ம என்னெல்லாம் பேச போகிறோம் பாயிண்ட் அடிச்சுக்கிட்டே தவிர அதை நம்ம பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. தளபதி 68 இது ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நான் அந்த படத்தை பற்றி வாயை திறந்தா தாய்லாண்ட்லேருந்து ஒரு ஸ்பியர் வந்து இப்படி சத்துன்னு அவ்வளோ மூஞ்சியில். தளபதி 68 விபி சாரோட படம் வந்து அகெயின் அ வெரி ஜான்ரா ஸ்பெசிஃபிக் அவுட்டிங் ஃபார் போத் ஆஃப் தெம். ஸோ தட்ஸ் another புஷிங் தி envelope ஃபார் தளபதி விஜய். அவருக்கு மிஸ் ஆன சில கணக்கு வழக்கெல்லாம் இப்போ தீர்க்கப்படும் இந்த படத்துல. ஓகே. அண்ட் லோகேஷோட ஃபில்ம் வித் தலைவர் வில் பி த ஃபர்ஸ்ட் 1000 crore ஃபில்ம் இன் தமிழ் சினிமா. ஓகே, ஐ கிவ் இட் யூ இன் ரைட்டிங். வணக்கம் அபிஷேக். வணக்கம் மிஸ்டர் லியோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக் என்னன்னா கமல்ஹாசன் அவரோட படங்கள் பற்றி தான். சும்மா லைனப் மேலே லைனப்பாக வந்திருக்கு. KH 233, இந்தியன் 2, இந்தியன் 3 வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது ரொம்ப ரீசெண்டாக வந்தது தக் லைஃப். இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது சில விமர்சனங்கள் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 2K கிட் வச்ச இது மாதிரி தெரியுது. இவ்வளோ நாள் தமிழில் வச்சுட்டு இருந்த மணிரத்னம் எதனால ஒரு இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. இது என்ன பேர் காரணம் தெரிஞ்சுக்கலாமா தக் லைஃப்க்கு பின்னாடி? சரி, ஜென்ரலாகவே சினிமா வந்து ஆஃப் லேட்டில் when it comes to சோஷியல் மீடியா ஒரு how we perceive சினிமா ரொம்ப ஒரு கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட்லேயே தான் அதை அணுகிறோம். ஓகே. ஸோ ஹவு ஐ see this is இது வரைக்கும் ஆங்கில டைட்டிலே வைக்காத மணிரத்னம், பாம்பே அஃப்கோர்ஸ் அது ஒரு சிட்டியோட பேருன்றதுனால ஓகே, பட் ஆல் இங்கிலீஷ் டைட்டில் வச்சுருக்காரு. என்னடா இது பேங்கராக இருக்கே. தட்ஸ் த வே ஐ லுக் அட் இட். ஓகே. ஏன்னா இப்போ ஒருத்தரை பற்றி ரொம்ப உயர்வாக பேசினா கூட கூடவே அவர் நம்ம வந்து வேறு மாதிரியான சில விமர்சனங்களையும் முன்வைக்கிறோம். இஃப் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ், சி இட் இஸ் பேசிக்லி அ கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், டைட்டில் ரிவீல், ப்ரோமோ. ஸோ தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த ப்ரோமோ. அப்பயே லெட் மீ கெட் கிரிட்டிக்கல் ஆஃப் இட் இஸ் நாட் ஹவு ஐ லுக் அட் இட். ஓகே. டு மீ இட் வாஸ் மோர் ரிவார்டிங் டு see that the OGs of cinema pretty much they are the grandmasters bro. அவங்க வந்து மணிரத்னம் அப்படின்ற ஒரு எல்லாரும் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை போட்டுப்பாங்க, இவர் மணிரத்னம் ஃபில்ம்னு போடுவார். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் அந்த 24 கிராஃப்ட்டும் அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குற ஒரு விஷயமும் அவர் யூகிச்சு, அவர் கம்போஸ் பண்ணி, அவர் கிரியேட் பண்ணி, அவர் வேலிடேட் பண்ணி, அவர் அவுட் எடுக்கிற ஒரு கண்டென்ட். ஸோ ஹீஸ் நாட் ஹீஸ் அ ஜென்ரேஷனல் டேலண்ட். வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஜென்ரேஷனல் டேலண்ட். ஓகே. 2050 கூட யூ மேட் ப்ராபப்ளி டாக் அபவுட் அலைபாய்தியோட பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங், த வே ஹி பிக்சரைசஸ் சாங்ஸ், idea of romance in a Maniratnam film. Okay. Characters oda, he's addressed
லிட்டரலாக அவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தா அவர் தொடாத கதைக்களமே இல்லை. பொன்னியின் செல்வன் மூலமாக ஒரு பீரியாடிக்கல் மித்தாலஜிக்கல் லெவலில் ஒரு ஹை ஃபண்டாக ஃபில்ம் பண்ணிட்டாரு. நாயகன் வாஸ் அ கேங்ஸ்டர் ஃபிலிம். ஹீஸ் டன் சம் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் லைக் அக்னி நட்சத்திரம். ஹீஸ் டன் ஒரு ஒரு பயங்கரமான எப்பிக் சாகாவை எடுத்து ராமாயணத்தை எடுத்து உள்ளே போட்டு ராவணன் ஒரு படம் பண்ணிட்டாரு. ஹீஸ் டன் அ பயோபிக். If you look at the kind of variety he's done. எல்லாமே கொடுக்குற ஒரு such a prolific filmmaker he is. அதனால வந்து and he's done some films on patriotism. And he's done love stories. அது அந்தந்த டிகேடுக்கு ஒரு லவ் ஸ்டோரி. ஆமா. அலைப்பாய் அதுக்கு அக்னி நட்சத்திரம் ஒரு டிகேடு, மௌனராகம் ஒரு டிகேடுன்ற லெவலில் மாதிரி இருக்கும். அண்ட் ஓகே கண்மணி 50+ யாராவது ஓகே கண்மணி எழுதி டைரக்ட் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டும் இங்கே இருக்கிறவர் வந்து 100 வருஷம் தமிழ் சினிமாவில் 65 வருஷம் வியாழக்கிழமை சண்டை போட்டவர். சரிங்களா? ஸோ he is pretty much cinema to me. So when they both come together and they are talking about thuggy and yakuza and thugs ஓட ஆரிஜின் அண்ட் ஏன்னா வினோத் கிட்ட இதை பற்றி நீங்கள் நிறைய கேட்கலாம். அவர் அவ்வளோ தெரியும் அந்த தக்ஸை பற்றி. அண்ட் தக்ஸ்னா யார்? அவங்க வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தன்னை பாதுகாத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்களா, இல்லை வழிப்பறி பண்ணி பொழப்பு நடத்துனாங்களா, இல்லை கேங்ஸ்டராக இருந்து அதாவது சொந்த பந்தத்துக்கு சண்டை போட்டாங்களா, இல்லை அடையாளத்துக்கு சண்டை போட்டாங்களா, இல்லை ரிசோர்ஸஸுக்கு சண்டை போட்டாங்களா, எவ்வளோ இருக்குது இதுக்குள்ளே. அண்ட் ஆல்சோ ஐ எம் ஏபிள் டு see a very interesting theory. அவர் சொல்கிற கேரக்டர் பேர் இஃப் இட்ஸ் ரிலேட்டட் டு நாயகன் பை எனி மீன்ஸ் அண்ட் அவர் நாயகனோட ஃபோர்ஃபாதர்ஸாக இருக்கலாம். ஓகே. so much to ponder upon. Okay. Maybe like அந்த நாயன் கிளைமேக்ஸில் கூட அவங்களோட பேர் வந்து என் பேர் என்னன்னா வேலு, சக்தி வேலு அப்படின்னு சொல்லுவார். மேபி லைக் அதோட அது கம்பேரிசன் பண்ணி கூட could be that. எனக்கு வந்து ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது ஒரு டிஸ்டோபியன் செட்டப்பில் எக்ஸாக்டாக நான் அதே தான் உங்களோட கேட்கணும்னு நினைச்சேன். பியூட்டிஃபுல்லாக ஒரு டியூன் மீட்ஸ் கமல் மணி மாதிரி. ஸோ இட் லுக் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஏன்னா அவரோட அந்த மார்ஷல் ஆர்ட்ஸில் அவர் கொடுக்குற ஸ்டான்ஸாக இருக்கட்டும், அந்த காஸ்டியூம் தட் இஸ் வேரிங். அண்ட் அவங்களாம் பாருங்கள், இந்த காட் ஆஃப் வார் கேமில் வர மாதிரி கையில் என்னெல்லாமோ செல்டிக்கா பயங்கரமாக என்னெல்லாம் தூக்கிட்டு லூக் ஸ்கைவாக்கர் மாதிரி இருக்கு. அது ஒரு மீம் ஒன்று பார்த்தோம், ரிவீலாக பார்த்தோம். ஸோ ஐ திங்க் கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேலண்ட் இஸ் கொலைடிங் ஆஃப்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு. அண்ட் வென் கமல் சார் ஆக்டட் இன் நாயகன் he was 31 years old. when he is doing Thug Life he is 69. இல்லை கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கேப். பட் இன்னும் அந்த சேம் இன்டென்ஸ் அவங்களால கொடுக்க முடியுது இல்லை இதில்? அப்சல்யூட்லி ப்ரோ. எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னுமே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். தே லிவ் அண்ட் பிரீத் சினிமா. மணி சார் வந்து 150 நாளில் போய் நீங்கள் ஒரு 2 part ஃபிலிம்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ஒரு 1000 கோடி சம்பாதிக்கிறதுலாம் ஏன்னா எல்லாத்தையுமே இன்றைக்கி சக்ஸஸ் வச்சு ஈக்குவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சச் அ பிரில்லியன்ட் ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் தேவ் மேனேஜ் டு புல் ஆஃப். அண்ட் உலகநாயகனோட அவர் சேர்றதுன்றது வந்து ஹேலிஸ் காமெடி 78 வருஷத்துக்கு ஒரு தடவை 79 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வரா மாதிரி அது ஒரு வான வேடிக்கை நமக்கு. அது ஒரு அக்னி நட்சத்திரம். இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஸ்டார்ஸ் அலைனிங் இட் செல்ஃப் டு கிவ் அஸ் அ ஸ்பெக்டக்கிள். ஓகே. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. லைக் ஸோ இப்போது இந்த ஒரு இது எடுத்துலாமே, தக் லைஃப் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இதில் பேக்ரவுண்ட் வந்து யாருன்னா ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருப்பாரு. ஸோ ஏஆர் ரஹ்மான் பண்ணது இதே ஏஆர் ரஹ்மான் பண்ண இந்தியன் மூவி எடுத்துக்கலாம். இந்தியன் 2ல் வந்து ஏஆர் ரஹ்மான் இல்லை, இது பயங்கரமாக விமர்சிச்சாங்க. ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? லைக் எதனால இந்த நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா ஒரு பேட்டர்னாகவே பார்க்குறேன் நான். இதை டாக்டர் அப்படின்னு ஒரு படம் பண்ணி நல்ல ஒரு ட்ராக்ல இருந்த ஒரு டைரக்டர் வந்து பீஸ்ட்னு ஒன்று பண்ணுறாரு. அடித்து துவம்சம் பண்ணி பீக் ஆஃப் ட்ரோலிங் போய் அவரை காலி பண்ணி அவரை டோட்டலாக துவச்செடுத்து அப்புறம் திரும்ப அவர் வந்து ஜெயிலர்னு ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு கொடுக்குறாரு. ஸோ இன்றைக்கி வந்து லெகசிக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. போன ஃப்ரைடே நீ என்ன பண்ண, அவ்வளோதான். ஸோ அகெயின் when it comes to Indian 2 it was a character introduction video. I thought இதே மாதிரி build-up shots of probably corruption in India or whatever, and then Senapati walking into the frame from a silhouette saying Indian is back is also okay. I don't know why they included sila footage, character introduction, and then kadasila Senapati vararu. Shankar single-handedly just took everybody's ability to dream when it comes to filmmaking. அதாவது சின்னதாக நீங்கள் அவரோட ஏதாவது ஒரு சீன் எடுத்து பார்த்தாலே, இப்போ நீங்கள் இந்தியன் எடுத்துக்கோங்க, இந்த குழந்தைங்கலாம் பஸ்ஸில் போவாங்க, இப்படி வாசிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு பையன் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறதுலாம் அந்த பஸ்ஸோட குழந்தைங்க பண்ணுற ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும், பஸ்ஸு டாப்பில் ஆகும், அந்த டாப்பில் ஆகி எல்லாம் இறந்து போயிருப்பாங்க,
பக்கத்தில் அந்த ஊருக்கார பையன் அதே ட்ரம்ஸை வாச்சிட்டு இருப்பான், அதில் ரத்தமாக இருக்கும். ஓகே. We are talking about Shankar here. ஓகே. So form is temporary, class is permanent. பட் லெகசிக்கு இன்னைக்கு மரியாதை இல்லை. அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஸோ அனிருத்தோட மியூசிக் ஃபார் தட் அது வேற ஏதோ ஒரு பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் போட்டு வேற ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு, விச் இஸ் ஃபைன். பட் ஐடியலி எங்கள் பாஸ் அடிக்கடி சொல்லுவார், இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் இந்த ஸ்டேட் ஐ வுட் சே. எந்த படத்தை பற்றியும் ஒரு ஸ்பெகுலேஷன் ஹைப்பை என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், கத்திரிக்காய் மார்க்கெட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, அதே தான் எண்ட் ஆஃப் த டே மக்கள் அவ்வளோதான் தே டிசைட். ஓகே ரைட். நீங்கள் நினைக்கிறீங்களா ஓகே ரைட் சங்கர் மூவிஸ்க்கு வந்து அனிருத்தோட மியூசிக் செட் ஆகும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களா? மேபி லைக் அனிருத் வந்து அந்த ஃப்ளேவர், ஏன்னா இது வரைக்குமே ஒரு ஆக்ஷன் படங்கள் ரீசெண்ட் டைம் நான் சொல்கிறேன், ரீசெண்டாக என்னன்னா அனிருத்தோட படங்கள் எல்லாமே லெட்ஸ் டேக் லியோவாக இருக்கலாம், இல்லை ஜெயிலராக இருக்கலாம், எல்லாமே ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது, ஒரு ஹீரோக்கு ஒரு ஹைப் ஏற்றுற ஒரு படங்களாக இருக்குது. மேபி லைக் இப்போ மறுபடியும் ஒரு ஷங்கர் படங்கள் அப்படின்னாலே மோஸ்ட்லி இது டோட்டலி டிஃப்ரெண்ட், இந்தியன் எடுத்துக்கலாமே. ஸோ இந்தியன் படத்துக்கு அனிருத்தோட மியூசிக் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மெரிசல் ஐட்டம் பாட்டு பாடினது யார்? அனிருத். யார் டைரக்ஷன்? ஷங்கர். யார் மியூசிக்? ஏஆர் ரஹ்மான். ஸோ அந்த காம்பினேஷன் ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஷங்கருக்கு ஒரு ஆல்பம் அங்கே தெரியாதா? ஓகே. மெரிசல் ஐட்டம் சாங் ஸ்டில் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். அந்த டைமில் பயங்கர ஹிட் அது. யா, இப்பயுமே பீப்புள் லிசன் டு இட் whenever you see it எங்கள் சேனல் மாற்றும் போது யூ வைப் டு தட் சாங். ஸோ அனிக்கு வந்து அனிருத் அகெயின் இஸ் சம்படி ஹூ இஸ் ஆக்சிலரேட்டட் தமிழ் சினிமா த்ரூ his music. Okay. In the last 10 years. He has come under the scanner a couple of times for the wrong reasons. With regard to music, I'm not talking about his... Okay. No, that's a very boring topic to me. Anybody can do anything they want. It's their life. But when it comes to cinema, he's come under the scanner a couple of times. இது நம்ம பேசியிருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி த்ரூ சாங்ஸ், த்ரூ த ரீரெக்கார்டிங், அந்த ஒரு சவுண்ட் ஸ்கேப், ஒரு சவுண்டிங்காக ஒன்று க்ரியேட் பண்ணுறாருல, ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி கேப்பபிளாக இல்லைன்னா பேக் டு பேக் பிக்கெஸ்ட் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்காது. இந்த பாட்டு நல்லா இல்லைன்னா ஓகே நல்லா இல்லை, அனிருத் டேன் கேட்கல, ஓகே முடிஞ்சு, எனக்கு வந்து நல்லா இல்லை, அடுத்து என்ன கொடுக்குறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ லேர்னிங் கர்வ் ஃபார் ஹிம் ஆல்சோ. அண்ட் இப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறேன், when it comes to cinema, 99லலாம் அவுட் ஆகவே முடியல, அடித்தா 100 தான்ற மாதிரி போட்டு எல்லார்கிட்டேருந்தும் ஒன்று நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல. மேபி லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் ஹையாக செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி, which is good. I think it helps them to excel. இப்போ உலகநாயகன் படம் எடுத்துப்போம், ஃபேன்ஸ் எங்களுக்கே தெரியும், இப்போ பமல் கேசம் பண்ணமா சும்மா ஒரு பிரேக், அடுத்து பாரு என் தலைவன் புருவத்தெல்லாம் மாற்றின்னு தலையில வந்து ஒரு ரோல் பண்ணுவாப்ல, எங்களுக்கும் பிரேக் வேணும்ல, ஒரு பஞ்சதந்திரம், ஒரு பமல் கேசம். உங்க டைம்ல சொல்லணும்னா ஒரு ப்ரீ பிளான்ட் அசாசினேஷன். ஆமா, sure, yeah, that's how it is, right? Because he can't keep straining his body all the time. ஒரு படம் வந்து ஒரு ஸ்டாப் கேப் ப்ராஜெக்ட், வந்து ஜாலியாக ஒரு மன்மதன் நம்ம வாங்க ஜாலியாக க்ரூஸில் போயிட்டு பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாம், அதே எஃபர்ட் தான் எங்கால எல்லாத்துக்கும் போடுவார். பட் அதில் வந்து ரொம்ப ஒரு ஃபிசிக்கலி டிமாண்டிங்காகவோ இல்லை ஒரு தசாவதாரம் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள், ஒரு 10 ரோல்ஸ் வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கள். அப்படி அது என்ன வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசுது, ஜியாலஜி பேசுது, சயின்ஸ் பேசுது, மாரல் சயின்ஸ் பேசுது, ரிலீஜியன் பேசுது, எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு 20-25 டாபிக் அடங்கியிருக்கு அந்த படத்துலேயே. ஸோ அப்போ அப்படி ஒரு எஃபர்ட் போட்டால் அடுத்த படம் சில்லாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் அனிருத் வந்து இந்தியன் 2 அப்படின்னு ஒரு படம் சைன் பண்ணும்பொழுதே அதில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு அவர் ஒர்க் பண்ணவே மாட்டார். நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கே இல்லை, நான் ஒரு மணி நேரமாக இங்கே வரேன்னு சொல்லிட்டுருக்கேன், அந்த 1 மணி நேரத்தில் இந்த இன்டர்வியூ எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துருக்குமா? அது பேசிக்கில் ரொம்ப பேசிக். ஹோட்டலில் உட்காந்துட்டு எனக்கு ஒரு வடை கொடுங்கன்னா அது வர வரைக்கும் அந்த வடை முறுமுறுன்னு இருக்குமா, நல்லா இருக்குமா, சட்னி சாம்பார் தேருமா, அதுலேயே இருக்கும்போது இன்வெஸ்டிங் ஸோ மச் ஆஃப் எமோஷன் அண்ட் தாட் on cinema. So these questions are all about our expectation. They tavara, if we take a deeper dive into what these people are truly capable of, because cinema naale idu vimarsanama da iruke tavara observation e nadakka maatengudhu. Okay, you understand? Okay. ரொம்ப ஜெனுவினா நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, எதை எடுத்தாலும் விமர்சனம், பாயிண்ட் ஆஃப் வியூ, பெர்ஸ்பெக்டிவ், disintegrating the complexities. I can keep throwing jargons, but it is about observing something. Okay. இல்லை எல்லாத்தையுமே ரசி சூப்பர் அப்படி க்ளோரிஃபை பண்ணலாம் நான் சொல்லல. பட் தட்ஸ் மோர் டு ப்ராடக்ட்டை நம்ம பார்க்கும் போதே இல்லை டிங் 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 சைடில் நம்ம என்னெல்லாம் பேச போகிறோம்னு பாயிண்ட் அடிச்சுக்கிட்டே தவிர அதை நம்ம பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ஐம் நாட் ஜென்ரலைசிங், ப்ராபப்ளி
இது ஒரு ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டில் நம்ம மாட்டிக்கிட்டோம். லைக் ஒரு 1 வீக் முன்னாடி நினைக்கிறேன் சுதீர் வந்திருந்தாரு, எக்ஸாக்டாக இதே பாயிண்ட் சொன்னார். லைக் நம்ம டைம் கொடுக்க மாட்டோம், ஒரு படத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன பார்த்தோன்றதை கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக எடுத்துக்கங்க. உங்கள் படம் பார்த்துக்கு ஒரு கான்வர்சேஷன் போகும், அந்த கான்வர்சேஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா முந்திலாம் படம் பார்த்துட்டு குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு புல்லெட்டில் 4 பேர் போவோம். எங்கள் அப்பா கேட்பார் என்னடா ஃபீல் பண்ணுறேன்னா, எங்கள் அக்கா ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, வீட்டில் போய் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் வி ஆர் நாட் உடனே ரியாக்ட் பண்ணணுன்ற ஒரு கம்பல்சிவ் டிஸார்டர் இருக்குது. அனாலிஸ் பண்ண மாட்டோம். அனாலிசிஸ் தட்ஸ் ஓகே. எல்லாத்துலேயுமே நான் லேடாக தான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு இல்லை. நானும் வி சேகர் படம் பார்க்குறவன் தான், நானும் வந்து தக்காளி ஸ்ரீனிவாசன் படம் பார்க்குறவன் தான், எனக்கு டிபி கஜேந்திரன் படங்கள் பிடிக்கும். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட், விச் டசன்ட் மீன் தட் தே டோன்ட் மேக் காம்ப்ளெக்ஸ் ஃபிலிம்ஸ். தே மேக் ஹியூமன் டைனமிக்ஸ், எமோஷன்ஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் பிரமாதமான படங்கள் பண்ணக்கூடிய ஆட்கள். வி சேகர்லாம் வந்து அவர் படம் அனௌன்ஸ் பண்ணாலே அது டேபிள் ப்ராஃபிட்னு தெரியும் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. So I'm talking about giving yourself the time to observe it rather than just continuously reacting to it. Yeah. Okay. மறுபடியும் தக் லைஃப் பற்றி ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் பேசும்போது ஒன்று சொல்லுங்கள், டிஸ்டாப்பியன்ஸ் வேர்ல்டில் நடக்கிற ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்டாப்பியன் வேர்ல்டு, அதாவது இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்து பெரிய லெவலில் அது மாதிரி வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். நாட் ராங். இந்த மாதிரி டிஸ்டாப்பியன் in a different way probably தண்ணீர் டிஸ்டாப்பியன் சொல்ல முடியாது. கரண்ட்டில் தான் இருக்கும், ஆனால் அது ஒரு வேறு மாதிரி ஸ்பேஸில் இருக்கும். ஐ மீன் could be a wrong example to justify or ஓகே. டிஸ்டோப்பியன் அப்படின்னா நீங்கள் ஒரு மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் மாதிரி, டியூன் மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸே வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். broken வேர்ல்டு எல்லாமே இன்டர்ஸ்டெல்லார் டைப்ஸ் வேர் தே கோ இன்டு அ டிஸ்டோப்பியன் வேர்ல்டு. ஸோ எனக்கு வந்து தக் லைஃப்னு டைட்டில் வச்சதுனால எனக்கு ஜென்ரலாகவே இந்த ஹோல் ஆஸ்பெக்ட் ஆஃப் க்ரைம் வந்து ரொம்ப அம்யூசிங்கான ஒரு எப்படி நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வெப்பன்ஸ் வந்துச்சு. ஓகே. Where did we probably, when was the first gun, the first ever gun, when was it brought into Tamil Nadu? Okay. அது எனக்கு அது ஒரு தாட்டாக மைண்டுக்கு வருது தக் லைஃப் பார்க்கும்போது. ஓகே. அவன் ஒருத்தன் வந்து ஏன் அந்த தக் லைஃபை சூஸ் பண்ணுறான், அவன் ஏன் இன்னைக்கு யக்கூசி பற்றி பேசும்போது apparently some 58,000 members are part of that whole அமைப்பு ஜப்பானில். ஸோ ஒரு ஊருக்குமே ஆர்கனைஸ்ட் கிரைமுக்குன்னு பல பரிமாணங்கள் இருக்குது. ஸோ தமிழ்நாடோட ஆர்கனைஸ்ட் கிரைம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, அது ஒரு அண்டர்டாக் வந்து தன்னோட லிபரேஷனுக்காக இல்லை தன்னோட சார்ந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக இல்லை ஈகோ ட்ரிப்பு பவர் பிளேக்காக, என்ன காரணம்? அதுவாக இருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு லைக் அது அந்த ஒரு டாப்பிக்கில் ஒரு டைவ் பண்ணுற ஒரு விஷயமாக தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த டிஸ்டோப்பியன் வேர்ல்டில் செட்டப்பில் ஓகே இஃப் நாட் இருக்கலாம் இல்லாமலாம் இருக்கலாம். டிஸ்டோப்பியன் வேர்ல்டு செட்டப்பில் வந்து இன்னொரு படமும் வர மாதிரி இருக்குது, என்னன்னா கல்கி. அஃப்கோர்ஸ் ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ அதுவும் டிஸ்டோப்பியன் செட்டப்பில் வர மாதிரி தான் இருக்குது. குட் பி மேபி லைக் அது இந்த ஊரில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? மேபி அந்த ப்ராஜெக்ட் சொல்கிறீங்களா, டியூன் சொல்கிறீங்களா? டியூனும் ப்ராஜெக்டே இல்லை, டிஸ்டோப்பியன் செட்டப்பில் வர்ற படங்கள் வந்து நம்ம ஊரில், ஏன்னா அது வந்து இப்போது ஒரு லெட்ஸே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? அதை நம்ம ஊர் வந்து மாற்று சினிமாவை வீண பாலச்சந்தர் காலத்துலேருந்தே என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஓகே. ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக இல்லாமல், ரொம்ப அவேவாக போகாமல், ரொம்ப டைரக்டரோட ஈகோ மாஸ்டர்பேஷனாக இல்லாமல், if it is about content hooking you and entertaining you, அது என்ன கதையாக இருந்தாலும் நம்மளால் பார்க்க தான் போகிறோம். You manage to entertain him, he is going to watch it. Project K looks like a very exciting film. It has who's the who of the industry. அது more like Dune meets Assassin's Creed vibe-ல இருக்கு. ஓகே. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இதெல்லாம் வேற சில மொழிகளில் பிற மொழி படங்களில் பார்த்து ரசிக்கிறோம். நம்ம பண்ணால் நல்லா இல்லைன்னு நம்ம ஏன் சொல்ல போகிறோம்? இஃப் இட்ஸ் டன் த ரைட் வே we are going to enjoy it. இப்போ ரொம்ப பாப்புலரான ஹாலிவுட் ஜான்ரால we have seen heist films, we have seen bank robbery, we have seen slasher, probably பரத்தோட ஏதோ ஒரு படம் slasher நினைக்கிறேன். we have seen home invasion thrillers, we have seen science fiction, we have seen buddy cop movie. So I think we are up for, we have seen a zombie film, we have seen a space. மேபி லைக் அது ஹாலிவுட் படங்களாக இருந்தது அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் அதிகமாக இருக்கும், அதுக்கான பொருட்செலவு அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் இம்பாசிபிள். Do you think we are in that phase right now? மேபி லைக் எனக்கு ஜிகர்தண்டா XX ஓட COP is 90 crores. Okay. 90 crores for a Lawrence S.J. Surya film. லாரன்ஸ் சாருக்கு ஒரு 100 கோடி மார்க்கெட் இருக்குது. S.J. Surya சார் அவர் ஆர்டிஸ்டாகவே ஒரு 10-15 கோடி சம்பளம் வாங்குறவர். கார்த்திக் சுப்புராஜ் is making a 90 crore film just for the production. So we don't know, we no more live in a phase where we can talk about budgets, because actors like Vijay and Kamal and Rajini, they are being paid
about 150 crores, close to 150 crores. ஆமீர் கான் மாதிரி ஷாருக் கான் மாதிரி சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுட்டு வேறு சில ஈக்குவேஷனுக்குள்ளே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ரி கட் வச்சு திரும்ப வேற. ஸோ இமேஜின் இஃப் சே தளபதி விஜய் வாஸ் பேட் அ பேசிக் லைக் 50 crores பேசிக் பே பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் யூ மேக் மணி சார்ன்னு சொன்னால் probably he walked home with about say 250-300 crores. We don't know. சார் மொத்த டிஜிட்டல் ரைட்ஸும் உங்களுக்கு சார் அந்த பேமெண்ட் எங்களுக்கு வந்தோடனே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், ரெஸ்ட் ஆல் வீல் டேக் அப்படின்னு ஒரு டீல் பேசியிருந்தாங்கன்னா. ஸோ வி டோன்ட் ரியலி நோ. அண்ட் கன்சிடரிங் தட் வீவ் மேட் ஃபில்ம்ஸ் லைக் மாவீரன் இஸ் நாட் அ வெரி ஸ்மால் பட்ஜெட்டட் ஃபில்ம், இட்ஸ் ஹியூஜ். கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் வீவ் மேட் ஃபில்ம்ஸ் லைக் அயலான் அண்ட் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 and 2, ஜெயிலர் ஹியூஜ் கான்வாஸ். ஸோ இன்றைக்கி பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இப்போது தக் லைஃப்பில் இன்னொரு விமர்சனம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இல்லை மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காஸ்ட் நேமை வந்து மறுபடியும் சொல்கிறாங்க. என்ன அதுக்கான ரீசன் எதனால இருக்கணும்? ஏன்னா மறுபடியும் ஒரு விமர்சனம் தான் கேள்வியாக வருது. ஆமாம் அப்படி தான் வருது ஆக்சுவலாக. ஏன்னா தேவர் மகனுமே எடுத்துக்கலாமே. ஓகே ரைட், அவர் கண்டினியூஸாக மறுபடியும் ஒரு காஸ்ட்டை வந்து மறுபடியும் சொல்லணுமா? ஏன்னா அதை வந்து நம்ம இங்கே துறந்துட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஜாதி பேரை நம்ம சொல்லணுமா அப்படின்ற ஒரு விமர்சனமாகவும் இருக்குது. தொடர்ந்து விமர்சனமாக தான் வச்சுட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஓகே இந்த படம் என்ன பீரியட்னே நமக்கு தெரியாது. ஓகே, if it was probably 18th or 19th century, I think mentioning caste was not a problem. Okay. Or people didn't know it was a problem. That's where the character stems from. GN Chetty road தான் இருக்கு இன்னும் மாத்தலன்னு நினைக்கிறேன் நம்ம. நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, உன்னோட காஸ்ட் மார்க்கரையே நீ ஒரு சைன் ஆஃப் அப்ரெஷனாக பார்க்குற. why can't it be something that has a little bit of pride and say responsibility in a way where everybody is equal? நம்ம அதை வந்து ரொம்ப ஒரு அப்ரெஷனுக்கான மார்க்கராக தான் பார்க்குறோம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் 100 அடித்தா பிரச்சனையா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. இப்போ அப்படி நான் கேட்குறேன் கேள்வியா, ஸ்ரேயஸ் ஐயர் 100 அடிக்கிறான், அவன் பேரில் ஐயர் இருக்கு, அவன் 100 அடிக்கூடாதுன்னு நம்ம சொல்ல. அப்படியே சொல்ல. ஐ திங்க் ஹீஸ் மேட் அ சாய்ஸ், தட் ஆல்சோ ஐ ரெஸ்பெக்ட். ஓகே, பார்வதி திருவோத்து didn't want a caste based surname to her. So it is, I think what you believe, உங்களோட ரிலீஜியஸாக இருக்கிறதோ இல்லை ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதோ இல்லை காஸ்ட் பேஸ்டாக உங்களுக்கு இருக்கிற அந்த பிலீவ்ஸ் எல்லாமே, ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பர்சனல் டெசிஷன். யூ கேன் ஸ்டில் பி somebody with a caste based surname and still be nice to everybody. I think that's where this whole begins. So உலகநாயகன் பொறுத்தவரை சண்டியர்ன்ற டைட்டில் விருமாண்டியா மாற்றினதே அவருக்கு ஒரு பெரிய தலைவலி. ஸோ ப்ளஸ் அவர் எந்த காஸ்ட்லேருந்து வராரு, அவர் எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்றதும் நமக்கு பார்வை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம். ஐ திங்க் தட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் இன்செக்யூரிட்டிஸ் ரேதர் தேன். இல்லை, இப்போது எதனாலனா இப்போ காஸ்ட் வந்து கிரியேட், அது ஏன் ஒரு அப்ரெஷன் சைனாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கிரியேட் எடுத்துக்கலாம். அது ஒரு ப்ரைடாக பார்க்கலாம், மேபி லைக் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்கலாம் சொல்லலாம். பட் காஸ்ட் இன் இட் செல்ஃப் அது என்ன ஒரு அப்ரெஷனுக்கான ஒரு இதாக தானே நம்ம நடந்துட்டு இருக்குது. கட்டமைப்பாக நிறைய இருந்திருக்குப்பா, கட்டமைப்பாக நிறைய இருந்திருக்கு. But I had a teacher with a surname called Nair. Okay. He was not problematic. He was being very nice to everybody. I think நம்மளோட சாம்பிள் என்ன, நம்ம ஜேர்னலிசம் மூலமாக என்ன ஊடகங்கள் வழியாக என்ன செய்திகள் பார்க்குறோன்னு ஒன்று இருக்குல்ல. பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் ஏன் இன்னும் வந்து தலித் சினிமா எடுக்கிறாங்க, அதுதான் இங்கே இல்லவே இல்லையேன்னு சொல்லும்போது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். அது மாதிரி தான் ஏதோ அந்த விமர்சனம். இல்லை, ஆக்சுவலாக நம்ம அதையும் ஒப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் இல்லை, ஏன்னா இப்போ அது வந்து கிரியேட் ஒரு ஓகே அப்ரெஸ்ட். ஓகே, என்னன்னா லெட்ஸ் சே நீங்கள் சொன்னாதான் the same point. Okay, caste வந்து லைக் அப்படியே விட்டுடலாமே, அதுல இருந்து எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. How can you exercise control over all this? Him mentioning about his titular role's character name is part of the story world. Okay. திரும்ப விஜய் சார் சொல்கிறதெல்லாம் அட்வைஸாக சொல்ல வேண்டும். சினிமாவை பாருங்கன்னு சொல்லணுமோ இங்கே? I don't really know. Because அவரோட ஸ்டோரி வேர்ல்டில் அவரோட கேரக்டர் பேரை அவர் சொல்கிறாரு. அது சொல்கிறதுனால என்ன இங்கே பிரச்சனைன்னு எனக்கு புரியல. ஏன்னா நம்ம அந்த விஷயத்தை கடந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த இதுக்கு யாருமே கடந்து வரல. இன்னும் எங்கே கடந்து வந்துட்டோம்? இல்லை, லைக் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம், ப்ரோக்ரஸிங் டுவர்ட்ஸ் சம்திங். We are aiming for progress, but there is no complete eradicationலாம் இங்கே நடந்த மாதிரி இல்லை. இல்லை, எராடிகேட் ஆகல. பட் மை பாயிண்ட் இஸ் என்னன்னா, கிரியேட் நம்ம அதை நோக்கி நம்ம பயணம் போயிட்டு இருக்கோம். இது கமல்ஹாசன் இது சொல்கிறதுனால நம்ம வந்து திரும்ப பழசுக்கு போகிறோமா? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியவே டோட்டலாக மறந்துட்டு நான் ஃபியூச்சரை நோக்கி தான் போவேன்னா எனக்கு புரியல. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் we know our roots.
Okay. I think that's very important to stay rooted, to have a way of life, to have a philosophy of your own, and where does your ideology come from? இதெல்லாமே இருக்குல்ல, இதெல்லாமே curated opinions தான். இல்லை இப்போ ஸ்டேயிங் ரூட்டட் ஓகே ஃபைன், அது பிரச்சனை, நம்ம ரூட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் அந்த ரூட்ஸ் வந்து தவறாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை மறுபடியும் நாட் ஆல்வேஸ், ஐ வுட் சே நாட் ஆல்வேஸ். இப்போ எப்படி சத்ரியாஸ் எப்படி பிரிச்சாங்க கிளாஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கிளாஸ் யாரு, அப்படி தானே பிரிச்சாங்க, எல்லாத்தையுமே பிரிச்சாங்கல்ல. அது எதுக்காக பிரிச்சாங்க? அப்போ இப்போ நம்ம இன்னும் சண்டை போடுறோமான்னு, இந்த ஏன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏன் இன்னும் வந்து காஸ்ட் பேஸ்ட் மார்க்கர்ஸ் இருக்குது? அது அதையே எராடிகேட் பண்ண துப்பு இல்லை நமக்கு. நம்ம ஒரு படத்தில் உலகநாயகன் பேசுகிற இன்னும் லெட்ஸ் கோ பேக் டு தட். அது போயிடுச்சா? நான் சேம் அதுக்கு தான் வரேன். பர்த் சர்டிஃபிகேட்லையோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நமக்கு இருக்கிறதும் ஓகே, அதுக்கு பின்னாடி ஒரு ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஒரு மெடிசனாக நம்ம வச்சிருக்கிறோம் அந்த பிகாஸ் காஸ்ட் அப்ரேஷன், அதுக்கான ஒரு ரெமெடியாக நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இருக்குது. ஸோ மேபி லைக் நம்ம அதையும் இதையும் ஒப்பிட முடியாதுல்ல. இல்லை இதில் எல்லாத்துலேயுமே வந்து டூப்ளிகேட் ரெடி பண்ணலாம். அதில் ஒரு எஃப்சி ஒருத்தன் தன்னை வேறு மாதிரி பொசிஷன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு யூனோ லூப் ஹோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவன் ஏதாவது சாதிச்சுட்டு கூட போகலாமே. இல்லை மேபி லைக் அது தவறு, அது வந்து க்ரைம். ஸோ அதை நம்ம வேறு மாதிரி அதுவும் எப்படி க்ரைம் ஆகும்? அவனோட தேவைக்கு அவன் போராடுறான், அது க்ரைமா? இல்லை அது ஃபோர்ஜரி இல்லை. இப்போ இல்லைப்பா, அப்போ ரிசர்வேஷனே பிரச்சனைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களே, அவங்கள என்ன சொல்கிறது? யூ ஆர் டாக்கிங் அபவுட் திங்ஸ் that will have zero impact through cinema or what cinema will get to decide, because cinema is not policy making. பட் முன்னாடி யூஸ்வலாக நான் வெற்றிமாறன் ஒரு விஷயம் சொல்லுவார், என்னன்னா சினிமா ஐ மீன் லைக் ஒரு அரசியல் பேசாமல் சினிமா இல்லை அப்படின்ற மாதிரி. சார் அரசியல்ன்றது என்ன சார்? நம்ம வாழ்வியல் சார். எனக்கு தண்ணி கொடுங்கன்றதுக்கும் தண்ணி கொடுக்குறியா இல்லையான்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. That's where you draw the line, right? For all of us to live in harmony, what does it take? அதை தவிர எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஐ டோன்ட் ரியலி நோ ஹவு சினிமா பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன். சினிமாவில் ரொம்ப மாரல் பாலிசிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாகவே. இல்லை ஏன்னா லைக் சினிமா வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்றதுனால தானே. தலைவா, ஹையஸ்ட் ஃபுட்ஃபால் கொண்ட தமிழ் திரைப்படம் தமிழ்நாட்டில் எதுன்னு தெரியுமா? ஜெயிலர்னு ஒரு உதாரணம் வச்சு, ஜெயிலர் வைக்கலாம் வந்து 1 crore ப்ளஸ். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 8 கோடி. 1 கோடினா 8 கோடியில் எவ்வளோ %? ஒரு 10%ஓட கம்மியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். 10% கொஞ்சம் இம்பாக்ட்னு நிறைய தேட்டரே போகாமல் வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க. படங்களை கன்சியூம் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஐ டோன்ட் ரியலி சி அ பாயிண்ட். ஏன்னா சென்சர் சர்டிஃபிகேட்டே ரூபாயை கொடுத்து வாங்க முடியும். அப்புறம் நீங்கள் அதில் போயிட்டு அதே வெற்றிமாறன் சார் எக்ஸாம்பிள் வரேன். அவன் அந்த வாழ்வியலில் இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் லைஃப்பில் இருக்கிற ஒருத்தனை போய் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒரு 30 வருஷம் முன்னாடி போய் பார்த்ததே மார்டினுக்கும் கார்ஸுக்கும் பிகினிஸுக்கும் தான். அதை நீ வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டு நீ என்னத்த ஜேம்ஸ் பாண்ட் பார்த்து என்ன பண்ண போகிற வாழ்க்கையில்? ஸோ ஐ டோன்ட் ரியலி சி த லூப் தட் வி ஆர் ட்ரைங் டு கெட் இன் டு. உலகநாயகன் தன்னோட அந்த நாயக்கர்னு சொல்கிறதுனால இங்கே சமுதாய சீரழிப்பு அது என்னது ஒடி சேட் சமுதாய சீரழிவா whatever happens அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் லைக் அ ஹோக்ஸ் டு மீ. ஓகே, மேபி லைக் அந்த பேர் சொல்கிறதுனாலே இல்லை, பட் அது சொல்கிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அவர் உலகத்திலே அவர் தான் நல்லவர்னு அந்த கேரக்டர் தன்னை காமிச்சிக்குதுன்னா நாயக்கர்கள் எல்லாருக்கும் பெருமை தானே. ஓகே ஓகே, பிகாஸ் இட்ஸ் அ கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஓகே, யூ ஹேவன்ட் சீன் தி ஃபில்ம். ஓகே, நம்ம படம் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி இனிமே பேசலாம். ஆமாம், அண்ட் அது படம் வந்ததுக்கப்புறம் அது கேரக்டரோட பேர் அது. அண்ட் எந்த நூற்றாண்டில் அவங்க வாழ்ந்தாங்களோ அந்த அதுக்கப்புறம் திரும்ப தசாவதாரத்தில் ஏன் வந்து பல்ராம் நாயுடு இருக்காரு. அப்புறம் அவர் கோயிலை உடச்சிட்டு வருவார். அவர் யார்? ரங்கராஜன் நம்பியா. போயினே இருக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோன்றதுல தானே இங்கே ப்ராப்ளமே. ஒட்டுமொத்தமாகவே ப்ராப்ளம் இஸ் இன் த ஹைஸ் ஆஃப் த பிஹோல்டர். ஸோ தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin.